ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். T20 வேர்ல்டு கப் மேட்ச்சு ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து தொடங்கிடுச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, அயர்லாந்து முதல் மேட்ச்சு நேற்று ஆட்டத்தில துவங்குனாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா முதல்ல டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பவுலிங் சூஸ் பண்ண அந்த பிட்ச்சு ஒவ்வொரு பிட்ச்சும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே கணிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாரியே வந்து இந்தியா பவுலர்லேருந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்விங்கு விக்கெட்டு கிடைச்சதால அயர்லாந்து பேட்ஸ்மேன்கள்லாம் தடுமாற்றத்துடன் 7 ரன்னுக்குலாம் 1 விக்கெட் இழந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9 ரன்னுக்குலாம் 2வது விக்கெட்ட இழந்துட்டாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 28வது ரன்னுக்கு 3 விக்கெட்டு, 39 ரன்னுக்கு 4வது விக்கெட்டு, 40 ரன்னுக்கு 5வது விக்கெட்டு, 6வது விக்கெட்டுன்னு தொடர்ந்து டிஜிட்டல் வாரியாக விக்கெட்ட இழந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 50 ரன்னுக்குலாம் சுருண்டுருவாங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 96 ரன் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நல்லா ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷித் சிங்கும் பவர் பிளேக்குள்ளார 2 விக்கெட்ட எடுத்துட்டாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பும்ரா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவுலிங்கே கொடுத்தாங்க இந்தியா. வெளிநாட்டு மண்ணில் வந்து பிட்ச்சில் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பவுலிங்கை வந்து நல்லா ஒரு கொடுத்ததால விக்கெட்டும் ஏற்படுத்தியது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தாங்க இந்தியா. அதன் பிறகு 97 ரன்னு வெற்றி என்ற இலக்குடன் ஆரம்பித்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர் தாங்க ரோஹித் சர்மா, விராட் கோலி நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவுட் ஆக அதிர்ச்சியில் கொடுத்துட்டாங்க இந்திய ரசிகர்களுக்கு விராட் கோலி. பின்னர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பொறுப்பான ஆட்டத்தை ஏற்படுத்தி அரசையத்தை அடித்தார். அதன் பிறகு அவருக்கு ஷோல்டரில் பவுன்ஸ் போட்டதால் காயம் ஏற்பட்டதால் டிக்ளேர் ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு வந்த பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் 2 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். அதன் பிறகு ரிஷப் பண்ட் வந்து காயத்திலேருந்து மீண்டு ஐபிஎல்லில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதன்படியே வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு ஸ்குவாடில் ரிஷப் பண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டும் அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். அயர்லாந்து பவுலரை வந்து கதை கலங்கி வச்சுட்டாரு. நாலா பக்கமும் 6, 4 அடித்து 36 ரன் அடிச்சிருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பவுலிங் பேட்ஸ்மேன் தாங்க. இந்தியா ஸ்குவாடில் வந்து 19 பேர் எடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வீரர்களுக்கு மட்டும் வேர்ல்டு கப் மேட்ச்சில் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதேமாதிரி தாங்க முதல் மேட்ச்லேருந்து சிவன் துபே கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வீரர்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும் போட்டியில் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி.